அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் 19ஆம் தேதி நம்மளோட ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் 130வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லை பார்லிமெண்ட்டில் லோக்சபாவில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், ஸ்டேட்டுக்கு இருந்தாலும் சரி, சென்டருக்கு இருந்தாலும் சரி, இல்லை யூனியன் டெரிட்டரிக்கு இருந்தாலும் சரி, இவங்க கன்சிக்யூட்டிவாக 30 டேஸ் மேலே ஜெயிலில் இருந்தாங்க அப்படின்னா 31st டே இவங்களோட பதவி வந்து ஆட்டோமேட்டிக்காக பறி போயிடும். ஸோ ஈவன் இவங்க வந்து கன்விக்ட் ஆகலைன்னா கூட அலிகேஷன் இருந்தாலே வந்து இந்த ஒரு நடைமுறை வந்து பொருந்தும். அது மட்டும் இல்லாமல் இம்ப்ரெஷன்மெண்ட் வந்து 5 இயர்ஸுக்கு மேலே இருந்துச்சுன்னா அப்போயுமே வந்து இவங்களோட பதவி வந்து ஆட்டோமேட்டிக்காக பறி போயிடும். இதுதான் வந்து இந்த பில்லை வந்து ஒரு சம்மரியாக வந்து நான் சொல்கிறேன். இதான் வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த பில் வந்து ஆர்டிகல் 75, ஆர்டிகல் 164 அண்ட் ஆர்டிகல் 239AA இதில் எல்லாத்துலேயும் அமெண்ட்மெண்ட் பண்ணணும். அந்த அமெண்ட்மெண்ட் வந்து இது சீக் பண்ணுது. ஸோ இது ஒரு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில். ஸோ இந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் கொண்டு வரணும்னா 2/3 வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி பார்லிமெண்ட்டில் வேணும். ஸோ இப்போ வந்து கவர்மெண்ட் கிட்ட 2/3 ஸ்பெஷல் மெஜாரிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. ஸோ இது வந்து இப்போ ஒரு பில்லு தான். இந்த பில்லை வந்து பாஸ் பண்ணால் தான் அது ஆக்டாக மாறும். ஸோ கவர்மெண்ட் கிட்ட ஸ்பெஷல் மெஜாரிட்டி இல்லாததுனால ஸோ இது மேபி இந்த பில் வந்து ஆக்டாக வந்து மாறுறதுக்கு பாசிபிலிட்டி வந்து ரொம்ப கம்மி தான். பட் எதிர்கட்சிகள் வந்து நிறைய குற்றச்சாட்டு வந்து வச்சுருக்காங்க. இது வந்து அவங்களுக்கு அகேன்ஸ்டாக வந்து பயன்படுத்தலாம் அரசியல் காரணங்களுக்காக அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. பட் கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஒரு பில் மூலயமா ஆனஸ்டான நேர்மையான பொலிட்டிஷியன்ஸை வந்து நம்மளால் கொண்டு வர முடியும். இந்த மாதிரி சீரியஸான கிரைம்ஸில் வந்து ஈடுபடக்கூடிய பொலிட்டிஷியன்ஸை அழகாக தவிர்த்துட்டு மக்களுக்காக வந்து நேரடியாக சிந்திக்கிற அந்த பொலிட்டிஷியன்ஸ்களை வந்து கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து அவங்களோட சைட்லேருந்து சொல்கிறாங்க. பட் ஆப்போசிட் சைடில் வந்து அப்போசிஷன் பார்ட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இது வந்து அப்போசிஷனுக்கு எதிராக வந்து கொண்டு வரப்பட்டது, அரசியல் காரணங்களுக்காக எங்களுக்கு எதிராகவும் இதை பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த 130வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பற்றி அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.